நண்பர்களே வணக்கம். நெற்றிக்கண்ணுக்காக சுப்பிரமணியன். இன்று நாம் காண இருக்கும் காணொளி பென்ஷன் சம்பந்தமாக. EPFO 95, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் 95. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் 1995 கொண்டு வரப்பட்டது. இது எல்லாருக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர் எல்லாருமே கான்ட்ரிபியூட்டரி பென்ஷனாக. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 95லேருந்து ஒரு 5 வருஷம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க, 10 வருஷம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1000 ரூபா பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க, மினிமம் பென்ஷன். இந்த 1000 ரூபா பென்ஷனை உயர்த்த சொல்லி மத்திய தொழிற்சங்கங்கள், மாநில தொழிற்சங்கங்கள், அதாவது AITUC, CITU, INTUC, HMS, BMS, LPF, அண்ணா தொழிற்சங்கம் போன்ற பல தொழிற்சங்கங்கள் இதை வலியுறுத்திட்டு வராங்க. அதில் மெயினாக சென்ட்ரல் ட்ரேட் யூனியன்ஸுக்கு ரோல் அதிகமாக இருக்குது. அதாவது AITUC, BMS, INTUC, HMS எல்லாம். இவங்க கூட பார்த்தீங்கன்னா பூனாவில் இதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பும் கடுமையாக போராடிட்டு வராங்க. மத்திய அரசு அதிகாரியுடைய அமைச்சர் கூட பேசியிருக்காங்க, பல புள்ளி விவரங்களை கொடுத்துருக்காங்க, நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. வேறு சில அமைப்புகளும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கு. இந்த குறைந்தபட்ச பென்ஷன் இதை 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாவது பண்ணுங்க அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொழிற்சங்க அமைப்பாகிய BMS யூனியனை வலியுறுத்தி வருகிறது. அவங்க மிகப்பெரிய போராட்டமே பண்ணியிருக்காங்க அகில இந்திய ரீதியில். யார்? BMS யூனியன் பாஜகவை எதிர்த்து. அது மட்டுமல்ல, CITU, AITUC, INTUC, HMS இவங்கெல்லாம் குறைந்தபட்சம் 9000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பூனால் இருக்கிற அமைப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பல சங்கங்கள் அமைப்பெல்லாம் ஒரு 7000 ரூபா கொடுங்க சொல்லி கேட்குறாங்க. சார், கவர்மெண்ட் ஒஃபீஷியல்ஸே, மிகப்பெரிய அதிகாரிகள், IAS ஆஃபீஸர்ஸ், இவங்கெல்லாம் ஆலோசனை குழுக்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க கூட சொல்லியிருக்காங்க மத்திய அரசுக்கு, சீனியர் சிட்டிசன் 60 வயசு ஆனவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பென்ஷன் இல்லாதவங்களாம் கஷ்டப்படுறாங்க, குறைந்தபட்ச பென்ஷன் 1000 ரூபா தான் கிடைக்கிறது, ஒரு 3000ஆவது பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச தகவல் சார். ஆனால் யார் எது சொன்னாலும் சரி, இந்த மத்திய அரசு, மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு செய்வதில்லை, தொழிலாளருக்கு செய்வதில்லை. அஃப்கோர்ஸ் நாம் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் வலதுசாரிகள், முதலாளித்துவ சிந்தனை உள்ள ஒரு கட்சி தான் இன்றைக்கி மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது. கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனங்களுக்கும் முதலாளிகளுக்கும் என்னென்ன சலுகைகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வாங்க. அவங்க வரியை கட்டாட்டாலும் விட்டுருவாங்க, வரி சலுகை கொடுப்பாங்க, அது என்னென்னோ பேரை வச்சு ரத்து பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சாதாரண 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன், அவங்களுக்கு இந்த பென்ஷனை உயர்த்தி கொடுக்கறதில்ல இவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். சார், வேறு அன்கிளைம்டு மணியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த PF ட்ரஸ்ட்டில் இருக்குது. அதை ஒரு மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாம், அதையும் செய்கிறது கிடையாது. இந்த பட்ஜெட்டில் ரொம்ப எதிர்பார்த்தோம் நாங்கள்லாம் இதாக செய்வாங்கன்னு, ஆனால் செய்யலை. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் நாங்கள் எதிர்பார்க்குறோம், 10 வருஷமாக எதிர்பார்த்தோம் இவங்க செய்வாங்கன்னு, ஒன்றுமே செய்யலை. இப்போ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க 12 lakhs அப்படின்னு. நான் செய்யட்டும், வேண்டாம்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் யார் சார் பெனிஃபிட் அடைகிறாங்க? சார், மேலும் மேலும் பணக்காரங்க தான் சார் பெனிஃபிட் அடைகிறாங்க, மேலும் மேலும் அவங்க தான் பெனிஃபிட் அடைகிறாங்க. ஏன் சார் 95,000 ரூபா, 1,00,000 ரூபா, 85,000 ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்ட முடியாதா? ஒரு சின்ன அமௌண்ட்டாகுது. அப்போ அவங்களுக்கு வரி சலுகை கொடுக்குறாங்க. சார், அந்த டேக்ஸ் வந்தப்போ அந்த டேக்ஸ்லேருந்து கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி எடுத்து இந்த பென்ஷனுக்கு 3000, 5000, 7000 நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, 9000, 10,000 கூட வேண்டாம் சார், ஒரு 5000 ரூபா நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் எங்கே சார் போகுது? மீண்டும் உங்களுக்கு தான் வரப்போகுது. நீங்கள் தான் GST டேக்ஸும் போட்டு அள்ளி தள்ளுறீங்களே. நாங்கள் சம்பாதிக்கிற பணம் பூரா அரசாங்கத்துக்கு தானே வரப்போகிறது டேக்ஸ் வழியாக. அதை விட வேறு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, மாநில அரசும் டேக்ஸ் போட்டு ஏற்றி தள்ளுறது. எங்ககிட்ட சம்பாத்தியம் இருந்தால், பணம் இருந்தால் தானே சார் வரியை நம்ம கட்ட முடியும். அந்த பென்ஷனை உயர்த்துறதுக்கு ஏன் இவ்வளோ சங்கடப்படுறாங்கன்னு நமக்கு தெரியல. எதுக்கோ பட்ஜெட் அலோகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் 60 வயசுக்கு மேலே நீங்கள் இந்த பென்ஷன் கொடுத்தா நம்ம எத்தனை நாள் சார் வாழ போடலாம்? இன்றைக்கி என்ன 100 வயசாக வாழறாங்க, எல்லாம் 75, 80லேயே டிக்கெட் வாங்கிடுறாங்க. அவன் அனுபவிச்சானா 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அனுபவிக்க போகிறான். அந்த பென்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா
ஹோட்டல்லேருந்து அவன் என்ன ஜாமானை வாங்கி சாப்பிட்டாலும் அதை டேக்ஸ் உங்களுக்கு வந்துடுறது. அப்புறம் இது செய்கிறதுல என்ன மத்திய அரசுக்கு சங்கடம்? ஆனால் இந்த பட்ஜெட்டில் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனால் செய்யலை. நம்ம மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸு, இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள், அரசாங்கம் ஏதாவது செய்யும் என்று ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எப்படி இது போன்ற அரசுகளை ஆதரிப்பாங்க? ஒரு அரசோட கடமை இல்லையா சொல்லுங்கள்? இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக ஒரு மருத்துவத்துக்கு ஆகட்டும் அல்லது வேறு எந்த விஷயத்துக்கு வேணால் ஆகட்டும், நீங்கள் சந்தைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் விலைவாசி இன்றைக்கி எப்படி இருக்குது? காஸ்ட் ஆஃப் லிவிங், பஸ் கட்டணம் உயர்ந்து போச்சு, ரயில் கட்டணம் உயர்ந்து போச்சு, மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு, வீட்டு வாடகை உயர்ந்து போச்சு, காய்கறி சாமானங்கள் மளிகை பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்து போச்சு. அப்போ 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட்டு? இப்போ மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், இன்சூரன்ஸு அவங்களுக்கு எல்லாம் தான் பென்ஷன் இருக்குது. ஆனால் ப்ரைவேட் செக்டர்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்தவங்களுக்கு என்ன சார் இருக்குது? அப்போ இதை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? அது ஒரு பெரிய குரூப் ஒன்று, ஹியூஜ் நம்பர் ஒன்றும் கிடையாது, ஓரளவுக்கு தான் இருக்கும். அதில் பல பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. மத்திய அரசு இந்த குறைந்தபட்ச பென்ஷனை உயர்த்தாதது வேதனை அளிக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு இடைக்கால பட்ஜெட்லேயாவது இந்த குறைந்தபட்ச பென்ஷனை குறைந்தது 5000 உயர்த்த வேண்டும் என்று தொழிலாளர்கள் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.